அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 திட்டமிட்டபடி அக்டோபர் 12 நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் லேட்டஸ்ட் கேஸ் அப்டேட் என்ன அதையும் நாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நாம் இந்த லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்போ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 அக்டோபர் 12 நடத்த போவதாக ப்ரெஸ் நியூஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஹால் டிக்கெட்டுமே எல்லாருக்கும் வந்துருச்சு. அப்போ ஹால் டிக்கெட் வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த எக்ஸாமை தள்ளி வைக்கணும், படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே என்ன தீர்ப்பு வந்திருந்தது, அவங்க வந்துட்டு இதை பரிசீலனை பண்ணணும், டிஆர்பி போர்டு பரிசீலனை பண்ணி இவருக்கு ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. டிஆர்பி என்ன பண்ணிச்சு, அப்போ நாங்கள் வந்துட்டு 90 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை கொடுத்துட்டோம், அதனால் தள்ளி வைக்க முடியாது, திட்டமிட்டபடி நடக்கும் அப்படிங்கிறத சொல்லி அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறமா நேற்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அடுத்த ஒரு கேஸ் வந்துட்டு ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேஸ் எப்படி ஃபைல் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சரிங்களா, எல்லாருக்கிட்டேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக மணி கலெக்ட் பண்ணி அந்த கேஸை வந்துட்டு ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. திரும்பவும் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு 2 கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒவ்வொருத்தட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி அதை வந்துட்டு ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு முயற்சி எடுத்துக்கிறாங்க. அப்போ நேற்றைக்கு ஃபைல் பண்ண கேஸினுடைய ஹியரிங் இன்னைக்கு வரலை, இன்னைக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லாமே நாளைக்கு தான் ஹியரிங் வருது. அப்போ இந்த கேஸினுடைய அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நாளைக்கு தான் தீர்ப்பு வரும், ஹியரிங் வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமினுடைய கேஸ் அப்டேட் வந்துட்டு நாளைக்கு தான் தெரியும். எக்ஸாம் வந்துட்டு தள்ளி போகுமா நடக்குமா அப்படிங்கிறது நாளைக்கு தான் கன்ஃபார்மாக என்ன அப்படிங்கிறது தெரியும். அது வரைக்கும் எல்லாரும் என்ன செய்யணும், கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். அப்போ பொறுமையாக வெயிட் பண்ணலாம். ஆனால் சப்போஸ் எக்ஸாம் திட்டமிட்டபடி நடந்துட்டு அப்படின்னா என்ன செய்வீங்க, அதனால் நீங்கள் வந்து எக்ஸாம் தள்ளி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் இருக்கக்கூடாது. சரிங்களா. அப்போது இந்த எக்ஸாம் தள்ளி போச்சுன்னா எப்போ போகும், எங்கே போகுமா, டிசம்பர் இல்லைன்னா ஜனவரிக்கு போகும். ஸோ அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதனால் இந்த எக்ஸாம் தள்ளி போகும், படிக்காமல் இருக்கலாம், பின்ன படிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் நினைக்கவே கூடாது. திட்டமிட்டபடி நடந்துட்டுனா ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, கடைசி நேரத்தில் நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு 100 மார்க் கரெக்டாக எடுத்தாலே போதும், உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். அதுக்காக கடினமாக என்ன செய்யுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், உங்களால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், போஸ்டிங் வாங்க முடியும். அதனால் படிக்காமல் இருந்துடுறேன், அதை தான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், படிக்காமல் இருக்காதீங்க. பாசிட்டிவாக வரலாம், நெகட்டிவாகவும் வரலாம். சரிங்களா. பாசிட்டிவாக வந்துச்சுனாலும் நீங்கள் அதே போல் தான், ஸோ டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கடத்திட்டே போவீங்க. அப்போ இது என்ன, இது வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு அப்படின்னாச்சுனாலும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்துக்கிறாங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்து எக்ஸாம் டேட்டை தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்துக்கிறாங்க. அதுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ அதே போல் இந்த முயற்சியை போல் நீங்கள் என்ன செய்யணும், படிக்கிறதுலேயும் உங்களுடைய முயற்சியை வந்து நீங்கள் வைக்கணும். நல்லா கடினமாக உழைங்க, கடினமாக நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா. அப்போ இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் வந்துட்டு ரெடியாக இருக்குது. போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு என்ன செய்யுங்க, படிங்க. ஃபார்முலாஸ் நம்ம கெமிஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஃபார்முலாஸையும் நல்லா மெமரி பண்ணுங்கள். நேரத்தில் இந்த ஹின்ஸு ஃபார்முலாஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் இந்த கேஸ் வந்துட்டு எப்படியும் வரலாம். சரிங்களா. பாசிட்டிவாகவும் வரலாம், நெகட்டிவாகவும் வரலாம். நீங்கள் படிக்க வேண்டியதை கரெக்டாக என்ன பண்ணிடுங்க, படிச்சிருங்க. சப்போஸ் தள்ளி போச்சுன்னா உங்களுக்கான அந்த படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ரிவிஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரிங்களா. அப்போ இந்த எக்ஸாம் வந்துட்டு தள்ளி போனால் எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ தள்ளி போகணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசையுமே தவிர, அதனால் நல்ல ஒரு தீர்ப்பு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரேயர் பண்ணிவிடுங்க. சரிங்களா.
ஓகே. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.